நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அரிசி பருப்பு செய்கிறேன், வாங்க பார்க்கலாம். அரிசி பருப்பு தேவையான பொருள்: வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல். குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுச்சு, வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். ஒன்றரை டம்ளர் போட்ட அரிசி, தண்ணி 3 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கலாம். அரிசி முதல்ல ஊற வச்சு கழிஞ்சி வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போட்டு கழிஞ்சி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சுக்கிறதுக்குள்ளே நுணுக்கிட்டு வந்துடலாம். சீரகம் மிளகு நுணுக்கிட்டு அரிசி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள், சீரக மிளகு நுணுக்கிட்டு வந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் மீதி வச்சிருந்த சீரக மிளகையும் போட்டு குக்கரை மூடிடலாம். கொதிக்குது, மூடி போட்டுடலாம். 3 விசில் வந்தது, ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் குக்கர் எப்படியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு. அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.